ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கர்நாடகாவில் தி கோட் திரைப்படம் 3வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் 3வது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் மடியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, தி கோட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அன்பா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் 3வது நாள் மற்றும் 3வது நாள் முடிவில் தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீலில் வந்து பார்த்துடலாம். அதாவது கர்நாடகாவில் முதல் நாளில் 14 கோடியும் 2வது நாளில் 7 கோடியும் கலெக்ஷன் இருந்தது. மொத்தமாக 2வது நாள் முடிவில் 21 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருந்தது. ஸோ இந்த ஒரு நிலையில் 3வது நாளில் கர்நாடகாவில் 6 கோடியே 50 லட்சம் வரை கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக 3வது நாள் முடிவில் 27 கோடியே 50 லட்சம் வரையும் கர்நாடகாவில் தி கோட் திரைப்படம் வந்து கலெக்ஷன் இருக்குது. நல்ல ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஹாலிடேஸ் அப்படின்றதுனால இன்றைக்கும் ஒரு நல்ல வசூல் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், கர்நாடகாவில் இதுவரையும் தி கோட் திரைப்படம் 27 கோடியே 50 லட்சம் வரை கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த மாதிரி தி கோட் திரைப்படத்தோட வசூலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.